சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையை நினைத்தா? வாழ்க்கை என்பது மிக கஷ்டமான ஒன்றுதான். அதை கடப்பது என்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது. நிறைய போராட வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். யாரையும் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளவும் முடியாது. வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை கடக்க வேண்டும் தெரியுமா? நீ பார்த்தது அனைத்தும் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை மட்டுமே. சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை இன்னும் நீ பார்க்கவில்லை. அப்பப்போ உனக்கு இதுதான் சந்தோஷம், இதுதான் பணம், இதுதான் வாழ்க்கை என்று மாதத்திற்கு ஒரே ஒரு வாட்டி உனக்கு காட்டிவிட்டு போகிறது இந்த சந்தோஷம் என்ற ஒன்று. ஆனால் கஷ்டம் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருந்து நீ இப்படி இருப்பியா அப்படி இருப்பியா என்று உன்னை குத்தி குத்தி காட்டி தினமும் இரவு தூங்கும் பொழுது அழுவாத நாட்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அழுகை இல்லாமல் அந்த நாளும் முடிவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அழுகை மட்டுமே. நீ மட்டும் அழுகிறாய் என்று நினைக்காதே. உன் குடும்பத்தில் இருப்பவர் அனைவருமே நீ இந்த மாதிரியான கஷ்டத்தை படுகிறாய். மனதளவில் பணத்திற்காகவும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நீ கவலைப்படுகிறாய் என்று அவர்களும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். விடுமா, பார்த்து கொள்ளலாம். உன்னோடு யாரும் இல்லை என்றால் நீ கவலைப்படலாம். உன்னோடு இந்த சாய் இருக்கும் பொழுது நீ கவலைப்படலாமா? ஏன் எதற்காக உன்னோடு மேலே இருப்பவர்களை பார்க்கிறாய்? உன்னோடு கீழே இருப்பவர்களையும் பார்க்கலாமே. எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தாய். சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் கடந்து வர முடியவில்லை. எனக்கு அதனுடைய வலிகளும் வேதனைகளும் புரிகிறது. எந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் நீ சம்பாதிக்க வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தாயா இல்லையா என்பதும் தெரியும். ஆனால் அதே மாதிரி இனிமேல் எல்லா விஷயங்களும் நீ நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பார்ப்பாயா? இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிப்பாயா என்பதோ எனக்கு தெரியும். கண்டிப்பாக அம்மா, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக செய்து தருவேன் என்று நம்பிக்கையோடு என் கையை பிடித்தாய். அந்த கையை எப்பொழுதும் நான் ஒரு கணமும் விடமாட்டேன். தேடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தருவேன். யார் எதிர்பார்க்காத விஷயங்கள் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கப் போகிறது. அதுவும் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று தெரியாமலேயே இருக்கிறாய். எல்லாவற்றையும் சொல்கிறேன், ஆனால் குழப்பம் மட்டும் வேண்டாம். எந்த ஒரு நேரத்திலும் கவலை மட்டும் வேண்டாம். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் சொல்லும் எனக்கு காப்பாற்றவும் தெரியும். புரிகிறதா அம்மா? யாருமே எதிர்பார்க்காத விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. முக்கியமாக உன்னுடைய குடும்பத்தில் நடக்கப் போகிறது. கவனமாக இருங்கள். எல்லா இடமும் அன்போடும் பாசத்தோடும் பேசும் குடும்பம்தான் உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் யாரும் வெளியில் போய் சண்டை போடும் ஆட்கள் கிடையாது. முக்கியமாகவே சொன்னால், சண்டை வந்தால் எதிர்த்து நின்று பேசுவது இதெல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் கிடையாது. வீட்டுக்குள் 1000 சண்டைகள் வரும், ஆனால் வெளியில் எல்லோரையும் பார்க்கும் பொழுது சிரிப்பான விஷயங்கள் மட்டும்தான் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பேசுவார்கள். ஏனென்றால் சண்டைகள் என்பது வெளியில் போட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் என்பது மட்டுமே தான் உங்களுடைய எண்ணம். அதுதான் உண்மையும் கூட. இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அமைதியாக இருந்தாலும் சரிதான். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் பொறுமையாக எல்லாம் கடந்து போகும் என்ற இருந்தால் கூட உன்னுடைய குடும்பத்தில் வேலை பார்க்கிறார்கள் பார். அதாவது வெளியில் போய் வேலை பார்க்கிறார்கள் அல்லவா? அங்கு வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கும் ஒரு ஆண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும், அதாவது வேலைக்கு போய்விட்டு வரும் உன் குடும்பத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு நபரை மிகவும் தொந்தரவுப்படுத்துகிறார். அதாவது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு ஆண்
வேலைக்கு போகிறார். அவர் வேலை பார்க்கும் இடத்தில் முக்கியமாக ஒரு ஆள் இருப்பார்கள் அல்லவா? அந்த மேல் இருக்கும் அதிகாரிகள் தான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆணை மனதளவில் ரொம்பவே தொல்லைகள் கொடுத்து வேலையை பார்ப்போமா வேண்டாமா என்று யோசிக்கும் அளவுக்கு கொண்டு வருகிறார். அதாவது உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஆணுடைய வேலையை எடுத்துவிட்டு அந்த ஒரு இடத்தை வேறொரு ஆளுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு கூட கல் நெஞ்சு இருக்குமா என்று அந்த நபரை பார்க்கும் பொழுது அனைவருமே கேட்கலாம். அந்த அளவுக்கு கல் நெஞ்சம் கொண்டவன்தான் அந்த ஆள். எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் முன்னேற வேண்டும் என்று நீ ஒரு கணக்கு போட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதோ நீ நினைப்பது போல இல்லை, வித்தியாசமானது. மிக 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 வித்தியாசமானது. நீ ஒரு கணக்கு போடுவாய், இந்த மாசம் இந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதற்கு எதிராகத்தான் நடக்கும். அதே போலவே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு ஆண் வேலை செய்யும் இடத்தில் அந்த வேலையை எடுத்துவிட்டு உன் குடும்பத்தில் இருக்கும் ஆண் வேலை செய்யும் இடத்தை வேறொரு ஆளுக்கு கொடுக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள். எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் தொல்லைகள் கொடுத்தால் கவலைப்படாதீர்கள். இது எல்லாமே கொஞ்ச காலத்திற்கு, அதாவது காலம் என்பது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1 வாரம் 2 வாரங்களுக்கு மட்டுமே. நீயாக போட்டு இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ, வாழ்க்கை மாறுமோ, தவறான பாதைக்கு போய்விடுவாரோ என்று நினைக்காதே. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் யாரும் தவறான பாதைக்கு போக ஒரு துளி கூட வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் எல்லோருமே தெய்வ பக்தியை கொண்டவர்கள். அப்படியே யாராவது உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒருவரை எடுக்கலாம் என்று திட்டம் போட்டால், தவறான பாதைக்கு கொண்டு போகலாம் என்று திட்டம் போட்டாலும் நான் விடமாட்டேன். அந்த விஷயத்திலிருந்து திருத்தி கொண்டு வருவேன். ஒவ்வொருவனும் வாழ்க்கையை வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு வாழ்கிறார்கள். ஆனால் சிலரோ அதை சுலபமாக தட்டி பறிக்கலாம் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். தட்டி பறிப்பதும் இல்லை ஒரு விஷயத்தை தவறாக நடத்துவதும் யார் கையில் இருக்கிறது? தெய்வத்தின் கையில். இப்பொழுது கூட உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு தவறு நடக்கப் போகிறது என்று நான் உனக்கு சொல்ல வந்துவிட்டேன். காரணம், எல்லாவற்றுக்கும் நீ தயாராக இருக்க வேண்டும். திடீரென்று ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்தார் தாங்க மாட்டார். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் பொறுப்பாக இந்த விஷயம் இப்ப நடக்க போகிறது அம்மா, தயாராக இரு என்றார். எல்லாவற்றுக்கும் நீ தயாராக இருப்பார். அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு சாந்தமானவன் என்பது தெரியும். அதே போல என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைத்தால் எந்த அளவுக்கு கோபமானவன் என்பதும் தெரியும். எப்படி சிவன் சாந்தமாக இருப்பார், கோபமாக இருக்கும் பொழுது பைரவருடைய அவதாரத்தை எடுப்பாரோ, அதே மாதிரி நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் ஒருவன் துரோகம் செய்கிறானோ அப்பொழுது நான் என்னுடைய கோபமான ரூபத்தையும் காட்டுவேன். சிவனும் நானே, அனைத்தும் நானே, சாயும் நானே. என்னை எப்படி பார்க்கிறீர்களோ அது அப்படியும் நானே. எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவே தான் அமையும். துரோகிகள் இருந்தாலும் அவர்களை அழைக்கக்கூடிய சக்திகள் என்னிடம் உள்ளது. கூடிய சீக்கிரமாக துரோகிகளை அழித்து உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய துணையோடு வாழ்க்கையிலும் எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்து கொள்வேன். இப்பொழுது நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கவே வந்தேன். கூடிய விரைவில் அற்புதத்தையும் நான் நிகழ்த்துவேன். எக்காலமும் கொண்டு கண்கலங்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் மாற்றலாம். மாற்ற முடியாதது என்பது எதுவும் அல்ல. மாற்றி சரி செய்யலாம். இந்த நாள் இப்படி இருக்கிறது என்றால் நாளைய நாள் மிக அற்புதமாக கூட இருக்கும். சந்தோஷத்தோடு இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் துணை இருப்பேன். நல்லது நடக்கும். எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுப்பேன். இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு துணை இருப்பேன். இந்த நாளை விடு. இனி வரும் நாளை உனக்கு சுகமாக மாற்றி தருகிறேன்.
நல்லது நடக்கட்டும். எல்லாமே உனக்கு துணையாக இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.